Hi teachers, class 6th term 1 unit 2 இதோட டைட்டில் ஹியூமன் எவல்யூஷன். இந்த படத்தில் ஹியூமன் வந்து எப்படி வந்து படிப்படியாக எவல்யூட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த பாடத்தில் உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை ஒவ்வொரு பேஜ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ கேட்க மட்டும் செய்யாமல் எண்ட் ஆஃப் த வீடியோவில் மியூட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் பிகினிங்லேருந்து வந்து ஒவ்வொரு கொட்டேஷன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸையுமே திரும்ப சொல்லி பாருங்கள். அப்போ தான் அந்த பாயிண்ட்ஸை வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் பேஜோட பிக்சர்ஸையும் பார்த்துக்கோங்க. இதை கூட 1 வேர்ட்ஸில் கேட்கலாம். ஃபஸ்ட் வந்து மாடர்ன் ஹியூமன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 5000 இயர்ஸ் ஆகோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சிவிலைசேஷன் வந்து செழிப்பாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8000 இயர்ஸ் பிஃபோரில் தான் அது அந்த கல்டிவேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் அதெல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 lakhs இயர்ஸ் பிஃபோர் தான் என்ன இருக்குது, ஹியூமன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. 20 lakhs இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த மேன் வந்து நடக்கவே ஆரம்பிச்சிருக்கான், அந்த ஏப்லேருந்து நடக்கவே ஆரம்பிச்சிருக்கான்னு போட்டிருக்கு. 4600 crore முன்னாடி தான் இந்த உலகமே உருவாகிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் டூ யூ நோவில் இருக்குது. என்ன அப்படின்னா ஹியூமன் எவல்யூஷனை வந்து எப்படிலாம் படிக்க முடியும் அப்படின்னா எதோட ஹெல்ப்னா ஆர்கியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி. ஆர்கியாலஜி வந்து ஆன்சஸ்டர்ஸ் யூஸ் பண்ண திங்ஸ்லேருந்து அதை வெரிஃபை பண்ணி படிக்கக்கூடியது. ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது ஹியூமன்ஸ் எந்தெந்த வகையிலலாம் முன்னேறிக்காங்க அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணி படிக்கிறது ஆந்த்ரோபாலஜி. சயின்டிஸ்ட் வந்து எதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஏர்லி ஹியூமன்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே அப்படின்னா ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய தன்சானியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்போ எங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து சாண்டில் வந்து அது எப்படியா இருக்குன்னா சப்மர்ஜ் புதஞ்சு போய் படிமங்களாக கிடச்சிருக்காங்க. அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன், அதோட ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரலோபித்திகஸ், இவங்க வந்து 14 million to 2 million இயர்ஸ் பிட்வீன் வாழ்ந்திருக்காங்க. இவங்க வந்து ஏப்லேருந்து ஜஸ்ட் மோஸ்ட்லி இவங்க வந்து சதர்ன் ஏப் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. இவங்க ஈஸ்டர்ன் ஏபில் இருந்திருக்காங்க. இவங்க வந்து ப்ரோட்டோ ஹியூமன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்க வந்து 2 legs நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹோமோ ஹெபிலிஸ், இவங்க வந்து பிட்வீன் 2.3 to 1.4 million இயர்ஸ் இடையில இருந்திருக்காங்க. இந்த ஹோமோ ஹெபிலிஸ் வந்து ப்ரோட்டோ ஹியூமன்ஸ் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. இவங்க வந்து டூல் மேக்கர்ஸ். நெக்ஸ்ட்டு ஹோமோ எரக்டஸ், இவங்க ஜாவாமன் அல்லது நாட் ஃபுல்லி ஹியூமன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க வந்து இவங்களோட பிரெயின் வந்து ஸ்மாலாக இருக்கும். அப்ராக்சிமேட்லி 1.8 million இயர்ஸ் அப்போ இவங்க வாழ்ந்திருக்காங்க. இவங்க தான் அந்த ஃபயரை வந்து டிஸ்கவர் பண்ணது. நெக்ஸ்ட்டு நியாண்டர்தால், இவங்க வந்து ஜெர்மனியில் நியாண்டர்தால் அப்படிங்கிற இடத்துல இவங்க இருந்ததுனால அவங்கள நியாண்டர்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஆஃப்ரிக்கன்ஸை விட டிஃப்ரெண்ட் ஆனவங்க. இவங்களும் ஃபுல்லான ஹியூமன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹோமோசெபியன்ஸ், இவங்க தான் வைஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து 3 lakhs இயர்ஸ் பிஃபோர் இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து யூரோப் அண்ட் ஏஷியா கண்ட்ரீஸில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. ஹோமோசெபியன்ஸ், இவங்க தான் வைஸ் மேன். நெக்ஸ்ட்டு க்ரோமோக்னன்ஸ், இவங்க தான் ப்ரெசன்ட்